நமஸ்காரம். தினப்படி சமைத்து உண்கிறோம், தளிகை பண்ணுதல்னு சொல்லுகிறோம். பெருமானுக்கும் அமுது செய்ய பண்ணுகிறோம், நாமும் சாப்பிடுகிறோம். நெருப்பு இருந்தால் தானே சமைக்க முடியும். தண்ணீர் இருந்தால் தானே சமைக்க முடியும். அரிசியை அப்படியே சமைத்து விட முடியாது. அரிசியை கொண்டு போய் நெருப்பில் போட்டால் சாதம் கிடைக்காது. கண்டிப்பா தண்ணீரில் தான் போட்டாக வேண்டும். ஏதோ சில காய்கறிகளை வேண்டுமானால் வதக்கி பார்க்கலாமே தவிர, மற்றபடி எது வேக வைக்க வேண்டும் என்றாலும் தண்ணீர் வேண்டும். சரி, அரிசியை தண்ணீரில் போடுவோம். அப்படியே தண்ணீரில் கொண்டு நெருப்பை செருகி விடலாமா? என்ன ஆகும்? நெருப்பு அணைந்து போகும். தண்ணீரை சுட வைத்தால் தானே சாதம் வெந்து வரும். தண்ணீரை சுட வைப்பதற்காக நெருப்பை கொண்டு வந்தாலே இரண்டனுக்கும் ஆகாதே. நெருப்பாலே தண்ணீரை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் நெருப்பை தண்ணீர் அழித்துவிடும். இது புரிகிறது. பின் அந்த தண்ணீரை கொதிக்க வைப்பதற்கு ஒரு பாத்திரம் தேவை. தண்ணீரை பாத்திரத்தில் இட்டு கீழே நெருப்பை மூட்டினால் தண்ணீர் கொதிக்கும், பின்னர் சாதம் வெந்து கிடைக்கும். அதனால் நெருப்பாலே நேரே தண்ணீரை கொதிக்க வைக்க முடியாது. பாத்திரத்தின் மூலம்தான் கொதிக்க வைக்க முடியும். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக கூறினேன். இதுபோல் நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சில தீமைகள், வேண்டாத விஷயங்கள், தீய பழக்கங்கள், இதெல்லாம் நம்மை நேரே கூட பாதிக்காது. ஏதோ ஒரு தப்பான விஷயம், அதை செய்வீர்களான்னு கேட்டால் அது உண்மையான அறிவாலும் மாட்டேன் என்று சொல்லலாம், அச்சத்தாலும் மாட்டேன் என்று சொல்லலாம், சொல்லிவிடுவோம். அதனால் அந்த தீமை நம்மை நேரே தாக்க முடியாது. நெருப்பு தண்ணீரை நேரே சுட பண்ணாது, நேர தாக்காது. பின் அதை கொதிக்க வைப்பதற்கு என்ன செய்யும்? பாத்திரத்தை தேடும். அதே போல இந்த தீய பழக்கங்களை பற்றின பேச்சு, அந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டவர்களோட பழக்கம், அங்குதான் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சகவாச தோஷம், நட்பு சரியில்லை, சேர்க்கை சரியில்லை என்றெல்லாம் ஏன் சொல்லுகிறோம்? அந்த சேர்க்கை மூலமாகத்தான் நம்மை அந்த தீமை சுட பண்ணும். என்னிடத்தில் நேரே வராது, ஆனால் அதற்கு ஏஜென்ட்ஸ் இருப்பார்கள். எந்த ஒரு தீமைக்கும் அதன் ஏஜென்ட் மூலமாகத்தான் நம்மிடத்தில் வந்து சேரும். அவர்களோட பழகுவோம், அவர் மனிதர் தானே, அவருக்கு அந்த பழக்கம் இருக்குமா இல்லையா அதெல்லாம் தெரியாது. அது தவறான பேச்சு உடையவராக இருக்கட்டும், தவறான சிந்தனை உடையவராக இருக்கட்டும், நடவடிக்கைகள் தப்பாக இருக்கட்டும், எப்படியும் இருக்கலாம். அதெல்லாம் நம்மிடத்தில் இருக்காது. ஆனா அப்படி இருப்பவர்களோட நட்பு கொண்டு விட்டால் மெதுவே ஒரு மாதிரி இன்டாக்ட்ரினேட் ஆகி விடுவோம். ஏதோ சொல்லி சொல்லி நாமும் அதற்கு ஆட்பட்டு விடுவோம்.
எல்லாவிடத்திலும் அதை பார்க்கிறோம். அது நம் வீட்டு பிள்ளைகள்ல இருந்து யார் வீட்டு பிள்ளையோ பெண்ணோ சகவாச தோஷம், நன்றாகத்தான் இருந்தான், சகவாச தோஷத்தாலே கெட்டு போனான். அதேபோல் நாமே சமீபத்தில் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் என் மகன் இருந்திருப்பானான்னு எனக்கு தெரியவே தெரியாது, யாரோ மூளைச்சலவை செய்து விட்டார்கள். அது எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது. நம்முடைய கைமீறி போகிற அளவுக்கு ஆகிவிடும். அதனால் தான் சொன்னேன், நம்மை ஒன்றும் தீய பழக்கங்கள் நேரே ஒன்றும் செய்யாது என்று மட்டும் இருமாப்பு கொள்ளக்கூடாது. அந்த பழக்கத்துக்கு அருகே இருக்கும் எவரோடும் கூட நமக்கு தொடர்பு கூடாது. சமூக வலைத்தளத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். படிக்க போகும் இடத்தில், வேலைக்கு போகும் இடத்தில் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதற்காக பயந்து கொண்டு இருக்க வேண்டும் நான் சொல்ல வரவில்லை. ஒரு ஜாகிரதை உணர்வோட ஒதுங்கி இருக்க வேண்டும்னு சொல்ல வருகிறேன். ஒதுங்கிவிட்டால் நெருப்பால் தண்ணீரை கொதிப்படைய செய்ய முடியாது. நடுவிலே ஒரு ஏஜென்ட் அந்த பாத்திரம், அது கிடைத்தது என்றால் தான் அது கொதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே பலரும் சுத்தி சுத்தி வருவார்கள். அதில் சிக்கிக் கொள்ளாமல் தள்ளி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒழித்து விடுங்கள், அதெல்லாம் சாத்தியமில்லை. எல்லா தீமைகளும் நன்மைகளும் லோகத்தில் கலந்துதான் இருக்க போகிறது. அதில் நாம் தான் பாத்திரம் அறிந்து ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.